இணைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அடர்வனம் அமைக்கும் திட்டத்தை பிகேஆர் மகளிர் கலைக்கல்லூரி கொண்டு வந்துள்ளது. ஒவ்வொரு மாணவனும் மனிதன் மேல் காட்டும் அக்கறையை மரத்திற்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கியம் காலம் தொட்டே பல எடுத்துக்காட்டுகள் காணப்படுகிறது. ஒரு ஊரில் ஆற்றின் நடுவிலே 2 மரங்கள் காணப்படுகிறது. அதில் மழைக்காலம் தொடங்குகின்ற ஒரு காலம். ஒரு குருவி அங்கு வந்து 2 மரங்களை பார்த்து, மரங்களே, இன்று மழைக்காலங்கள் தொடங்குகின்ற ஒரு காலம். இந்த 2 மரங்களில் ஏதாவது ஒரு மரங்களில் எனக்கு கூடு கட்ட அனுமதி தாருங்கள் என்று கேட்டது. முதல் மரம் என்னால் முடியாது என்று கூறிவிட்டது. 2வது மரம் நான் உனக்கு கூடு கட்ட அனுமதி தருகிறேன் என்றது. குருவியானது கூடு கட்ட தொடங்கிவிட்டது. மழைக்காலம் தொடங்கிவிட்டன. மழைகள் அதிகம் மழை வந்து கொண்டே இருக்கிறது. அதில் முதல் மரம் அடித்து சென்று விட்டது. அப்பொழுது அந்த குருவி 2வது மரத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மரத்தை பார்த்து சிரித்துக் கொண்டது. எனக்கே இடம் தரவில்லை என்றாயே, இப்பொழுது நீயே இப்படி மழை நீரில் அடித்துக் கொண்டு சென்று விட்டாயே என்று. அதற்கு அந்த மரம் சொன்னது, எனக்கு தெரியும், மழை நீர் அதிகம் வந்தால் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. எனவே அந்த மழை நீரில் நான் அடித்துக் கொண்டு போவேன் என்பது நன்றாக எனக்கு தெரியும். அதனால் தான் உனக்கு இடம் தர மறுத்து விட்டேன் என்றது. ஒவ்வொரு மரங்களும் தனக்கு தேவை என்ன என்பது தெரிந்து அந்த மரங்கள் இந்த உலகத்தில் நிலையாக நின்று கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் மட்டும்தான் எந்த ஒரு மனிதாபிமானமும் இல்லாமல் சமத்துவமற்று கிடந்து கொண்டிருக்கிறார். எனவே மாணவிகளை மரம் நட தூண்ட வேண்டும் என்பதற்காகவும் மண்ணின் மீது ஒரு ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த அடர்வனத்தை பிகேஆர் மகளிர் கலைக்கல்லூரி சிறப்பாக செய்து வருகிறது.